வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃப்ரீ டாஸ்கில் உள்ள வந்திருக்கிற ஜாக்லின் ஃபேமிலிக்கு யார் மேலே முரண்பாடு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க ஒரு பர்சனை சொல்லி ரீசனும் சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ முரண்பாடு யார் மேலேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கே ஒரு கியூரியஸாக இருந்தது யாரை பற்றி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி, அன்சிதாவை பற்றி சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி. பட் அவங்க வந்து ஜெஃப்ரியை வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில் ஜெஃப்ரி அண்ட் தென் ஜாக்லின் வந்து ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்ததை நம்மளாலே பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவா கேங்காக மாறி அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வெளியே வந்ததும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஏன் முரண்பாடு அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாக்லின் கூட இனிஷியலாக இருந்தப்ப அவ்வளோ பிரியமாக உங்கள் மேலே இருந்தாங்க. உங்களை ஒரு தம்பியாக அவங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க பாசம் காட்டினாங்க. அது வந்து முழுக்க முழுக்க உண்மைதான். அவங்க வந்து நடித்ததே கிடையாது. கேமரா முன்னாடி நடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட உண்மையான கேரக்டர் தான் வந்து அது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் விலகி போனதும் அண்ட் தென் விலகி போய் அவங்கள பற்றி பின்னாடி பேசுனதும் வந்து எங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஜாக்லினை பற்றி அவங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் அவங்ககிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லினோட ஃப்ரெண்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கவே அவங்க அம்மா நடுவில் வந்து நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் எது பேசுகிறதா இருந்தாலும் ஜாக்லினை பற்றி நேராக பேசுங்க, அவகிட்டே வந்து பேசுங்க, நீங்கள் பின்னாடி பேசுனது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அவங்க அம்மா வந்து நாட் ஒன்லி ஃபார் ஜெஃப்ரி, எல்லாருக்குமே சொல்கிறோம், நீங்கள் வந்து ஜெஃப்ரியை மட்டும் இல்லை, ஜெஃப்ரி இல்லாத மற்ற பிளேயர்ஸ்க்கும் வந்து நான் சொல்லிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஜாக்லின்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க முரண்பாடாக வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் முரண்பாடு இல்லையா வேற யாருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் யாரை பற்றி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கு அண்ட் தென் அருண்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஜாக்லினுக்கு. அதே மாதிரி மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரியும் வந்து தேங்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா ராணுவெல்லாம் வந்து செம ஃபன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முத்துக்குமரனும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரயான் வந்து இன்னொரு தம்பியாக நீ இங்கே இருக்கிற, அவள் அல்றப்பெல்லாம் வந்து கூட இருந்து பார்த்துக்கிற, ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி முரண்பாடு அப்படின்ற கேட்டகரியில் ஜெஃப்ரி வந்தார். ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அதுக்காக மன்னிப்பும் கேட்டார். உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியும் வந்து லைக் ஜாக்லின் ஃபேமிலி கிட்ட, விச் மீன்ஸ் அவங்க அம்மா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.